ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிப்பூரம் ஸ்பெஷல் நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம். ஆடிப்பூரத்துக்கு சாதாரணமாக அரிசி புட்டு, அவல் புட்டு, அவல்லையே சக்கரை பொங்கல், பாயசம் இதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம அரிசி புட்டு, அவல், பால் கல்கண்டு பொங்கல், அதே மாதிரி அவல் புட்டு இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது அரிசி புட்டுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பதப்படுத்தின மாவு இல்லை வரட்டரிசி மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இப்போ வரட்டரிசி மாவு தான் எடுத்துட்டுருக்கேன். ஸ்டோர் பாட் பவுடர் தான். அதை 1 டம்ளர் மாவை வெத்து வாணலியில் நல்லா செவக்க வறுக்கணும். கைவிடாமல் வறுக்கணும், கருகிடக்கூடாது. அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுப்பட்டாச்சு, நல்ல மணம் வந்தாச்சு, கலர் மாறி பாருங்க, நல்ல செவக்க வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புட்டுக்கு மாவு இப்போ செய்கிறதுக்காக இது 3/4 டம்ளர் அளவு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 1 கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு வறுத்ததை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் கொதிக்க வச்ச மஞ்சள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல சூடாக இருக்கும், மாவும் சூடாக இருந்து தண்ணியும் சூடாக இருக்கும்போது கை வைக்க முடியாது. கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சூடாகினதும் கையால் உதுத்துக்கலாம். புட்டு மாவு பதம் எப்போதுமே கையால் இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டானாக்கா நல்ல உதிர ஆகணும். அதுதான் பதம். கொதிக்க வச்சுருந்த தண்ணி ஃபுல்லாகவே நான் இதில் சேர்க்கலை, கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன். அதனால தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக தான் வச்சுக்கணும். குக்கர் டிஸ்கில் 1 டிராப் நெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு இதில் ஒட்டாது. இப்போது கலந்து வச்சுருக்கிற மாவை இந்த டிஸ்கில் சேர்த்து வானிலையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த டிஸ்கை அதில் இறக்கி லிட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆவியில் வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு, மாவு வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை வெளியில் எடுத்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜோராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் விழும். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உதிராக ஆகிடும். புட்டுக்கு மாவு ரெடி. இதுக்கு பாகு செலுத்தணும். பாகு செலுத்துறதுக்கு வாணலியில் எவ்வளவு அரிசி மாவு எடுத்தனோ அதுக்கு வழிய 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்ல வெல்லம், இதில் குப்பை எல்லாம் இருக்காது. கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகாக காய்ச்சிக்கலாம். பச்சை வெள்ளை வாசனை போக நல்லா கரைஞ்சி பாகாக எடுத்து பாருங்க. கொஞ்சமாக தண்ணி வைக்கும்போது அது பாகு பதம் சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருந்தேன், அதில் விட்டு செக் பண்ணிக்கலாம். நல்ல ஜோராக உருட்டுற பதம் வந்தாச்சு. பாகு ரெடி. இப்போ இந்த பாகை கலந்து வச்சுருக்கிற புட்டு மாவில் சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணோன்னாக்கா சூடு ஆற ஆற நல்ல உதிரான புட்டு ரெடி ஆகிடும். அருமையான மணலான புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணி இதில் பல்லாக நறுக்கின தேங்காய் துண்டு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து, தேங்காய் துண்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பொன்னிறமாக ஆனதும் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பையும் உடச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பும் லைட்டாக கலர் மாறி வறுப்பட்டதும் இந்த வறுத்ததை புட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் அருமையான சூப்பரான அரிசி புட்டு. ரொம்பவே விசேஷம் இது நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அம்பாளுக்கு. வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து அவல் கல்கண்டு பால் பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ரொம்பவே விசேஷம். இது கூட ஆடிப்பூரத்தில் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது. அவல் ஷீராண்ணம், அவல் கல்கண்டு பால் பொங்கல் எப்படி வேணால் சொல்லலாம். இதை அவல் கல்கண்டு பால் பொங்கலுக்கு முதல்ல வானிலையில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துட்டு இதுலேயே 10 திராட்சையும் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்துட்டு இந்த நெய்யிலேயே 1 சின்ன டம்ளருக்கு அவல் சேர்த்துக்கிறேன். இந்த அவலை இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். நல்ல மணம் வரணும். நல்லா சுருங்கி வறுப்பட்டாச்சு. இப்போ இதில் 2.5 டம்ளர் பால் விட்டுக்கிறேன். இந்த பாலில் நல்லா வேகணும். இந்த அவல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் 2 டம்ளர் கூட விட்டுக்கலாம். நான் விட்டுருக்கேன். 4 டம்ளர் பாலையும் இழுத்துண்டு சேர் மாதிரி எடுத்து இப்போது
அவல் எடுத்த அதே அளவு டம்ளரில் 1 டம்ளர் கல்கண்டு சேர்த்துக்கிறேன். திதிப்பு போட்டுக்கிறது அவ விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ கல்கண்டு நல்லா கரைஞ்சி கொதித்து இது கூட சேர்ந்து வறண்டுருக்கு. இப்போது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் ஜாதிக்காய் சேர்த்து பொடிச்சது சேர்த்துக்கிறேன். இது கூடவே குங்குமப்பூ சேர்த்து 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் இறக்கிறதே இந்த நெய்யை விட்டால் போடும். நெய்யை சேர்த்து நல்லா கலந்து 1 நிமிஷம் வரட்டிட்டு எடுத்து வச்சுருந்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸை சேர்த்து எடுத்தால் நம்ம சூப்பரான அவல் கல்கண்டு பால் பொங்கல் ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப விசேஷமான நெய்வேத்தியம். இதையும் செஞ்சு பாருங்க. அடுத்து அவல் புட்டுக்கு வெத்து வாணலியில் ஒரு சின்ன கப்பு அவலை கைவிடாமல் கிளறி செவக்க வறுத்துக்கலாம். நெய்யெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அதே சமயம் கறிக்கிட்டக்கூடாது. நல்ல பொன் கலருக்கு வறுபடணும். அந்த அளவுக்கு இப்போ வறுத்தாச்சு. இப்போ சூடு ஆறுன அவலை மிக்சியில் சேர்த்து இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டாச்சு. பொடிச்ச அவலை ஒரு கேசரோலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்து இந்த வெந்நீரை பொடிச்சு வச்சுருக்கிற அவல் பொடியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். இந்த சூட்லேயே இது வெந்துக்கும். இப்போ பாருங்க, நல்லாவே வெந்தாச்சு. இது இந்த மாதிரி கையால் ஊற்று விட்டாலே நல்லா உதிராகிடும். இது பிடிச்சா பிடிக்கணும், இந்த மாதிரி ஊற்று விட்டால் உதிரணும். அதுதான் இதுக்கும் பதம். இப்போ மாவு ரெடி. இதுக்கு பாகு வச்சுக்கலாம். இதுக்கும் அரிசி புட்டுக்கு வச்ச மாதிரி தான். ஆனால் அவலுக்கு ஜாஸ்தி ஃபுல்லாக வெல்லம் வேண்டாம். எவ்வளவு எடுத்தோமோ அதில் 3/4 பங்கு வெல்லம் சேர்த்து கரையை விட்டு பாகாக காய்ச்சிக்கலாம். இதுக்கும் நல்ல பாகு தான் காய்ச்சணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கெட்டி பாகாக காய்ச்சிட்டு அதே மாதிரியே கல் பாகு தான் போடணும். இதுக்கும் இதையும் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு உருட்டி எடுத்தானாக்கா உருட்டுற பதம் வந்ததும் பாகு ரெடியாக எடுத்து இப்போ இந்த பாகில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நெய் விடும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ கலந்து வச்சுருக்கிற அவலில் பாகை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது பாகு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா கலந்து மூடி வச்சுட்டு அப்புறம் எடுக்கும்போது இந்த பாகோட நீர் சத்தெல்லாம் எடுத்துட்டு நல்ல உதிராக புட்டு ரெடி ஆகிடும். பாகு விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திறந்து பார்த்து உதுத்து விட்டால் எவ்வளோ ஜோராக உதிராக ஆறுது பாருங்க. கையால் எடுத்து உதுத்து காட்டுறேன் பாருங்க. ஜோராக எப்படி உதிராக வருதுன்னு. சேர்ந்தா மாதிரியே இருக்காது. நல்ல உதிராக ஆகிடும். அவல் தண்ணி எல்லாம் கூட இழுத்துக்கும். இதே மாதிரியே நம்ம சேனலில் ரவா புட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப விசேஷமானது, ரொம்ப ஈஸியானது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சூடு பண்ணி இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்து பொன் கலராக வறுப்பட்டதும் நெய்யோடையே இதில் சேர்த்துட்டு இன்னொரு 1/2 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி இதில் பல்லாக நறுக்கின தேங்காய் துண்டு. புட்டுக்கு தேங்காய் துண்டு போடுறதே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டனாக தேங்காய் துருவி பாகில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வறுத்த தேங்காய் துண்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அருமையான சூப்பரான சாஃப்டான நம்ம அவல் புட்டு ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது. இது ஆவியில் வச்சு வேக வச்செல்லாம் எடுக்க வேண்டாம். நல்லா கொதிக்க வெந்நீரை விட்டு கலந்து மூடி வச்சாலே ஜோராக வெந்துடும். பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். வியூஸ் கண்டிப்பாக இந்த ஆடிப்பூரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. ஹாப்பி ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஆண்டாள் பிளெஸிங்ஸ் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.